விசிகவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து திருமாவளவன் தவறிழைத்து விட்டார் என்று திரைப்பட இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், மன்னராட்சி முறை தொடர்கிறது என்றால் எதற்கு 2026 தேர்தல் வருகிறது என்று கேள்வி எழுப்பினார். இந்த சீனியர் மினிஸ்டர்லாம் இருக்கும் பொழுது இவரை தேர்ந்தெடுத்தார். அது அந்த கட்சி தானே கவலைப்படணும். அந்த கட்சியில் அப்படி உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்காக கோவப்பட்டு யாராவது கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்களா? மூத்த தலைவர்கள் யாராவது கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்களா? போராட்டம் நடத்தினாங்களா? அப்படி எதுவுமே இல்லாதப்ப நீங்கள் மீண்டும் மீண்டும் மன்னராட்சின்னு சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? அது ஒரு தவறான மூலச்சேர்வை. இது ஒருவேளை மன்னராட்சியாக இருக்குமானால் 2026 எதுக்கு சட்டம் திரும்ப தேர்தல் வருது? எதுக்கு தேர்தல் வரப்போகுது? இது மன்னராட்சினா தொடர்ச்சியாக அவங்களே இருப்பாங்களே. அப்படி இல்லை, மரபை மீறிய செயல்கள் எதுவும் நடைபெறலை. செல்வந்தர்களின் திடீர் அரசியல் வருகையால் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்றும் அமீர் குறிப்பிட்டார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திடீர்னு ஒரு ராத்திரியில விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆனதே தப்புன்னு நான் சொல்றேன். அண்ணன் திருமா அதில் தவறிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் திருமாவளவன் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புவதாகவும் அமீர் கூறினார்.